எபேசியர் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4:27 போதும். பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது, இடம் கொடாத இருங்கள். கவனிங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னா என்ன சொல்ல வர்றாரு? தேவனுக்கு இடம் கொடுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார், ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான். பிசாசு ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான், செய்தெல்லாம் தீங்கு தான். ஆமா, என்னென்ன தீங்குதோ எல்லா தீங்கும் பிசாசு செய்கிறான். தேவன் எல்லா நன்மையான காரியங்களையும் செய்கிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எப்படி இடம் கொடுக்கிறோம்? வார்த்தையால, சிந்தையால, எண்ணங்களால இடம் கொடுக்கிறோம். ஏவாள் இடம் கொடுத்தா பாரு, தேவன் வேண்டாம், அது பிசாசு கனி, மரண கனி, மரண விருட்சத்து கனி, மரணத்துக்கு அதிபதி பிசாசுடைய கனியை புஷிக்காத, அதுக்கு இடம் கொடுக்காதுன்னாக்கா அதுக்கு தான் இடம் கொடுக்குறான். இன்னைக்கு வெளியே அதுதான் இடம் கொடுக்குறான். உலகம் ஃபுல்லாகிறான், எல்லாம் பொண்டாட்டி வார்த்தை கேட்க. ஒரு ஊழிக்கார் சொல்றார், உலகம் ஃபுல்லாக பொண்டாட்டி வார்த்தை தான் கேட்க. ஆதாமு தேவடைய வார்த்தை விட்டுட்டு பொண்டாட்டி ஏவாள் வார்த்தையை தான் கேட்டுறான். ஏவாள் பிசாசுக்கிட்ட வார்த்தை கேட்டாலாம். எப்படி வருது பாரு. எவெல்லாம் நன்மை தேவை வாழ்க்கை வாழ்க்கிறான், அவன் பொண்டாட்டி வார்த்தை கேட்குறான், தேவ வார்த்தை கேட்கறதில்லை அப்படின்றாரு. எனக்கே ஆச்சரியமாச்சு. யாரெல்லாம் குட் அண்ட் ஈவில் லைஃப் வாயிறாங்களோ அவங்களாம் மனைவி வார்த்தை கேட்குறாங்களாம், தேவ வார்த்தை கேட்கறதில்லை. ஆமாம், பெரிய தலைவனாக இருக்கலாம், பெரிய அரசியல் தலைவனாக, பெரிய படிப்பாளியாக கூட இருக்கலாம். நன்மை தேம வாழ்க்கை வாய்ந்தானா அவன் பொண்டாட்டி வார்த்தையை கேட்கிறாள், அவள் பிசாசு வார்த்தை, நன்மை தேம வாழ்க்கை. அதே பெண்ணு மனைவி ஜீவ வார்த்தை கேட்டாலும் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்பாள். பெரிய பாஸாக இருக்கலாம், நன்மை தீமை வாழ்க்கையோட மனைவி வாழ்க்கை வார்த்தை தேவ வார்த்தை கேட்கல. நீங்கள் தேவ வார்த்தை கேட்டீங்கன்னாக்கா தேவனுக்குள்ள இருப்பீங்க, அதனால் நீங்கள் ஆசுவதிங்க, தேசம் உங்களால் ஆசுவதி, எல்லாமே ஆசுவாதமாக இருக்கும். அப்போது திருப்பி படிங்க, எபேசியர் 4:27. விசுவாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். 32 படிங்க, 32வது வசனம். அப்போ ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னிச்சிட்டாரு. நம்மளாம் ஆதாம் வழியா பிறந்தவங்க. அம்மா, நம்ம அப்பா ஆதாமு மனைவி வார்த்தை. எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் சொந்த அம்மா எங்கள் அப்பா கிட்ட, என் பேச்சு கேட்கதே இல்லை என் புருஷன், என் பேச்சு கேட்டிருந்தானா ஒழுங்காக இருந்திருப்பான் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, என் புருஷன் என் பேச்சு கேட்டிருந்தானா நல்லா இருந்திருப்பான், என் பேச்சு கேட்கறது மதிக்கதே இல்லைன்னுவாங்க. அவ என்ன சொல்லுவா? எந்த மனையும் போய் குடி, வேஸ்தனம் பண்ணு, பீடி சிகரெட் பீடி, சீட்டாடு, இந்த மாதிரி இப்படியெல்லாம் நல்லதான் சொல்லுவா. எந்த மனைவியும் புருஷனை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவா, செலவு பண்ணாத அப்படி இப்படின்னு தான் சொல்லுவா. அதை காட்டிலும் ஜீவ வார்த்தை சொல்லுகிற மனைவியாக இருந்தால், இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கணவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தால் உள்ளகிற கணவனுக்குள்ள இருக்கிற பிசாசியை தோத்திடலாம். அல்லேலூயா. ஆமாம், எஸ்தர் தேவ வார்த்தையை வைத்து யூத குலத்தையே காப்பாற்றுறா. நீங்கள் நல்ல சன்மார்க்கமான காரியங்களை சொல்லலாம், நன்மார்க்கம் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு போதாது. ஆனால் ஜீவ வார்த்தையை கற்றுக் கொடுக்கிற மனைவியாக இருக்கணும். ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக அசுத்தாவி பசுத்தாவி இருக்கிற மனைவியாக இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவி. அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார், நன்மை தேவைக்கு மறித்து தேவ ஜீவ வார்த்தைக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அப்போ ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து, தயவு மனதுருக்கம். ஆமாம், மனதுருக்கம் அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறா, கடத்துல அப்படி நாக்கு சாப்பிட்டு அப்படி தயவாரும். தயவுனா
ஏ டு ஜெட் பரலோகராஜ் ஒரு வியாதியில் இருக்கிறான்னா இயேசு தயவாகிறார், மனதுருப்பா வியாதியை சொஸ்தமாக்கி தான் போவார். கையத்தை டெலியா அப்படிப்பட்ட தயவு காட்டணும். ஆமா, வாயிலே வடை சொல்ற மாதிரி நான் ரொம்ப தயவாகிறவன் மேல சொல்லுவாங்க. ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது கூட 1008 யோசனை பண்ணுவாங்க, வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்குறாரு. அப்படி இல்லை, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதுர்க்கமாயும்னா இயேசு கிறிஸ்துக்கள் ஆமட்ட வாக்கு தத்தங்களே கொடுத்து தரித்திரத்திலிருந்து விட, சாபத்திலிருந்து விட, மரணத்தில் வியாதியிலிருந்து எல்லாத்திலும் விடுதலை ஆக்கணும். அவ்வளவு பெரிய தயவு காட்டினார். அவ்வளவு பெரிய தயவு வாங்கி இயேசு உள்ள இருக்கிறார். அந்த தயவு ஏ டு ஜெட் தேவ நீதி பரலோகத்தையே கொடுக்கும். உங்க சொந்தக்காரங்களுக்கு போறவங்களுக்கு வரங்களுக்கெல்லாம் அதுதான் நீங்க உலகத்துக்கே ஒளியா, நீ பூமிக்கே உப்பா இருக்கிறாய். ஒருவேளை பட்டுன்னு அற்புதம் நடக்கலாம் கூட. இயேசு தயவ அவங்க பேர் சொல்லி தெய்வம் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து இயேசு தயவு கர்த்தருடைய தயவு உண்டாகிறதுக்கு நீங்க ஒரு ஜபத்தை பண்ணி ஒரு சூழ்நிலையை மாற்றணும். இயேசு சூழ்நிலையை மாற்றார். 38 வியாதி தயவு காட்டுறார், மன உருக்கம் காட்டுறார். திமிர்வாதக்காரன் டைகர் பிசாசு எப்போ அவன் மேல தயவாகிற வாயில வட சொல்ற மாதிரி வாயில சொல்ல தயவு அவன் வியாதியை சுகமாக்குது. மனதுருக்கம் அவனுக்கு ஒரு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்குது. அப்படிப்பட்ட மனதுருக்கம், அப்படிப்பட்ட தயவு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்குள்ள இருக்குது. அதை லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு இயேசு பரிமிதி கொடுத்து அசுத்தாய் துறைந்து சூழ்நிலை மாற்றி ஒரு பாதுகாப்பு, ஒரு தயவை காட்டுகிற தேவடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்போ ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து எப்படி மன்னிச்சாரு? என்ன எதை மன்னிச்சாரு? பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் மன்னிச்சாரு. பிசாசு பாவத்திலிருந்து மரணத்தை கொண்டு வரான். பாவத்தையும் மன்னிச்சாரு, மரணத்தையும் மன்னிச்சாரு. மரணம் மன்னிக்கப்பட்டா உயிர்த்தெழுதல் கொடுக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டா தேவி நீதிக்கு உயிர்த்தெழுதல் கொடுத்து பாவட்டு மரணத்தை மன்னித்தார். கையை தட்ட அல்லேலூயா. அப்போ உலகத்தாரும் சொல்லுவாங்க, உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? அப்பா நான் உன்னை மன்னிச்சிட்டுமான்னுவாங்க உலகத்தாரு. ஏசு கூட சொல்ல, அப்பா நான் உன்னை மன்னிச்சு வாயில தான் சொல்லுவாங்க. மன்னிப்புனா என்னன்னா டெலிவரன்ஸ், விடுதலைன்னு அர்த்தம். மன்னிப்புனா என்ன? விடுதலை. ஒருத்தர் சிறைச்சாலிருந்து விடுதலை, ஒருத்தர் மன்னிப்பு கொடுத்து சிறைச்சாலை வச்சுட்டு இருக்கக்கூடாது. சிறையிலிருந்து விடுதலை ஆக்கிடும், அதுதான் மன்னிப்பு. அப்போ பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமை, தரித்திரம், பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்குதான் மன்னிப்பு. அப்போ பாவத்திலிருந்து மரண தரித்திரத்து விளையிலான அவனுக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம் கொடுக்கணும், அதுதான் மன்னிப்பு. நம்ம வாயிலே வட சொல்ற மாதிரி நான் மன்னிச்சுட்டேன், உன்னை தயவாக்கிறேன், உனக்கு மனதுருக்கமாக்கிறேன்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலகத்தை அவன் பேர் சொல்லி மத்தியசம் பண்ணி அற்புதம் செய்யணும். அதுக்கு அது வாயில வட சொல்ற மாதிரி தான் அது பிரச்சனையாவே இருக்கும். மன்னிச்சாலும் மன்னிப்பு என்னதான் மன்னிச்சாலும் சிறையிருப்பிலே இருப்பாங்க. இயேசு மன்னிச்சார்னாக்கா திமிர்வாதம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்துனா உடனே டெலிவரன்ஸ், எழுந்து நடக்கிறான். கையை தட்டலையா? அப்போ எபேசியர் 4:32 படிங்க. ஆமா, மன்னிச்சிட்டான் உன்னை, டேய் போடா மன்னிச்சிட்டான். அப்படி மன்னிச்சிடுவாங்க, பிரச்சனை தெரியாது, சரியா சூழ்நிலை மாறாது. அப்படிப்பட்ட மன்னிப்புனா திமிர்வாதக்காரனை பார்க்குறாரு. பார்த்ததுமே திமிர்வாதம், பாவத்தினால வியாதி வந்துச்சு. வியாதி ஒரு சிறையிருப்பு, சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கிறான், எழுந்து நடக்க முடியல, ஒரே சிறையில் வேதனையா இருப்பான். சிறையினாக்கா வேதனையான வாழ்க்கை. ஏசு அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எப்படி மன்னிக்கப்படா? சும்மா மன்னிக்கப்படா, நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, இயேசு தன் ஜீவரத்தத்தை அவன் பேரு சொல்லி தேவனுக்கு கொடுக்குறோம். ஏன்னா தேவனுக்கு விரோதமான பாவம். அப்புறம் அவன் பாவம் உலகத்தையும் பாதிக்குது. நம்ம ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா முதல்ல தேவனுக்கு, அதுக்கப்புறம் உலகத்துக்கு பாதிப்பு. அந்த பாவத்தால பிசாசு உள்ள போயிருந்து வியாதி ஆக்கிட்டான். இப்போ பாவத்தை மன்னிக்கணும்னா பரிகாரத்தை பண்ணணும். யாருக்கு துரோகம் பண்ண? தேவனுக்கு துரோகம் பண்ண, உலகத்துக்கு துரோகம் பண்ண. நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுமே தேவனுக்கும் துரோகி, உலகத்துக்கும் துரோகி. உடனே பிசாசு வந்து வியாதி கொடுத்துட்டான். இப்போ பரிகாரம் ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவஸ்வர் இயேசுதான் பரிகாரம். ஜீவஸ்வர் விலையே போட முடியாது. அதை ஏன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவ உம்முடைய நாம உம்முடைய சேர்த்தது கொடுக்கணும். இப்போ பிதாவாகிய தேவன் அதை வாங்கிக்கிட்டு உனக்கு டெலிவரன்ஸ் தான். பசுத்தாய் வந்து பாவட்டம் விடுகிறாரு. அப்புறம் ஏன் பாவம் குடும்பம் படம் முழு உலகத்தையும் பாதிக்குது. அதுதான் மன்னிப்பு. ஜீவரத்தம் இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துக்களை முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம. இப்போ உலகத்தை தேவன் மனுஷன்
இப்போ மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, உடனே பசுத்தாய் வருது. இப்போ திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. அதுதான் மன்னிப்பு. மன்னிப்புனா என்னன்னு தெரியணும். வாயில் வடை சொல்கிற மாதிரியே உன்னை மன்னிச்சுட்டா மொட்டையாக சொல்கிறது உணர்வு இல்லாமல். அதனால ஒரு மாற்றம் வர போகிறது கிடையாது. உனக்கு தயவாகிறனா, உனக்கு மனதுருக்கமாகறண்டா வாயிலே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவன் தனக்கு அம்மாவுக்கு மனதுருக்கம் காட்டணும், அப்பாவுக்கு தயவு காட்டணும். அப்பா கஷ்டப்படுறாரு, பட கஷ்டத்தில் தேவனுடைய உதவி வாங்கி இயேசு ஜீவன் பரிபூர்ண அப்பா பேர் சொல்லி லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு பசுத்தா வரைக்கும் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கும். அவருக்கே தெரியாது என்ன போகிறதுலாம் சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கை. என் மகன் ஜபிக்கிறா, இயேசு ஜீவஸ்வர ஜீவரத்தை என் பேர் சொல்லி பிதாவாய் ஆதாவும் முழுவதுக்கு பாவம் பண்ணி அசுத்தாய் பசுத்தாய் சந்தோஷமாக்குது அப்படின்னு சொல்லணும். அப்பா அம்மா சொந்த பந்தம் சுற்றிக்கிறேன் யாருக்கும் ஜபிக்கலாம். அதனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்துக்கே ஒளி. ஒளினா என்னது? இருளை அகற்றி பிரச்சனை அகற்றி ஒளி சமாதானம் சந்தோஷம் கொண்டு வரும். உலகத்துக்கே உப்பு. உப்பு சுவை தரும். சுவையானவன் உப்பு கெடாமல் பார்த்துக்கொள்ளும். இயேசு தான் உப்பு, இயேசு தான் ஒளி. அந்த ஜீவரத்தை இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் ஆதாவும் முழுவதுக்கு இருள், பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், தரித்திரம், அவமானம், வெக்கம், நீக்கம் இதெல்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு அற்புத அடையாளம் நடக்கும். அப்போ ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. எப்படி மன்னிச்சாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிகள் கெட்டு போன நித்திய ஜீவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் என்பது அன்பு கொண்டு மன்னிச்சார். இயேசு கொடுத்தாரு எனக்கு. இயேசு வெத்தியாசிய கொடுத்தா இயேசுக்கு சாப்பிட பரலோகமே இருக்குது. பிசாசு எப்படி என்னை பகைச்சான்? பாவத்தை மனத்தையே கொடுத்து என்னை பகைச்சி பாவியாக்கி சரியறுப்பில் வச்சுட்டான். இயேசு பிதாவாகி இயேசுவை தந்துள்ளி என்னை மன்னிச்சாரு. அந்த இயேசுவை தேவன் தன்னை உங்களுக்கு கொடுத்து மன்னிக்கணும். அதுதான் சரியான மன்னிப்பு. வாயில மொட்டையா சொல்றதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது. அது வாயில சொல்லிட்டே போகலே போடா உன்னை மன்னிச்சுட்டான். அதனால ஒரு அற்புதம் நடக்காது. இயேசு ஜீவனை பரிபூர்ண தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் மன்னிப்பு. அசுத்தாய் போய் பாவத்திலிருந்து வியாதிலிருந்து வரும்போது தடுத்து விடுதலை ஆயிடுவான். மன்னிப்புனா விடுதலை. 26 படிக்க. ஆமா, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்க முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது. கோபமா பட்டுட்டு அப்படியே கோபத்திலே போகக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத, தேவ நீதி செய். கோபம் வருது, பொத்துக்கிட்டு வருது கோபம், அப்படியே சபிச்சு எடுத்துடாத. கிறிஸ்துவ நண்பை காட்டு. இயேசு கோவப்பட்டாரு, சாட்டை எடுத்துட்டார், தேவாலயம் எல்லாம் அடின்னு அடிச்சு தோத்துறாரு. ஆனாலும் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கூட. அதான் பாவம் செய்யாதது. அதெல்லாம் கோவப்படுங்க, கடிந்து கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க, ஏச்சு ரொம்ப விலகிறீங்க. ஆனால் பகை கசப்பு வைராகியத்தை கொடுத்து சபிச்சிடாதீங்க. இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்து தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அவங்கள மன்னிங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்போ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்னா என்ன அர்த்தம்? கோபம் வந்தாலும் தேவ நீதிக்கு உழித்ததில்லே இருங்க. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பீங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. நீங்க உலகத்துக்கு முதல்ல நீங்க டெலிவரன்ஸ். உங்க பாவம் மன்னிக்கப்படும், மற்றவங்க பாவத்தை மன்னிக்கலாம். இயேசு ஜீவன் பரிவர் உங்க அம்மா அப்பா அம்மா எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு இருக்கிறாங்க. அதான் உங்களுக்கு நன்மை தேவை காட்ட தேவன் தனக்கு உலக பாவம் எண்ணப்படுது, சிறையில் இருக்கிறாங்க. பல விதமான வியாதி வரும் தரித்திரத்துல இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவி இறங்கி மன்னிப்பு விடுதலை. கையை தட்டு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. 31 சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசலும் மற்ற எந்த துர்கமும் உங்களை விட்டு நீங்க கடவது. படிங்க 31. ஆமா, கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூசனம் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமா, அளவற்ற அன்பு, சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துருக்களை துன்பம் ஜெபம் பண்ணு. மேலுக்கு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. நீங்க கசப்பு பகை கோபம் மூர்க்கம் துர்குணம் தோசனம் துர்குணம் எல்லாம் இருந்தா பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துருமா? பரிசுத்த ஆவி திருத்தது 3வது நபர். ஆமா, பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தினாக்கா வேதனை தான். நமக்கு பிசாசு சந்தோஷப்படுத்தணும்னு அர்த்தம். பசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தணும், அசுத்தாவியை சந்தோஷப்படுத்தணும். அசுத்தாவி நமக்கு நன்மையை செய்ய மாட்டான், ஐக்கிற கால வாரியை தான் செய்வான். அப்போ பசுத்தாவிக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா கிறிஸ்து மன்னித்தது போல அகாபே அன்பு,
தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க பசுத்தாவியை சந்தோஷமா, பசுத்தாவி விடுதலை, அவர் உங்களுக்கு விடுதலையாக்குவார், ஆஸ்வதிப்பார். பிதா குமார் பசுத்தாவி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். சோத்ராண்டவரையும் துதிக்கிற ராஜா மகிமைப்படுத்துகிறோம். அடியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திராய் பெற்ற பசுத்தாவியை துக்கப்படுத்தாத. பசுத்தாவி எப்படியா நான் சந்தோஷப்படுத்த முடியும்? கிறிஸ்துவ கூட தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்துவ தான் பசுத்தாய் சந்தோஷமாவே இருப்பாரு. ராஜாத்தி மேல சந்தோஷமாவே இருந்தாரு, யோசேப் மேல சந்தோஷமாவே இருந்தாரு, தானியல் மேல, தாவீது மேல. அவங்களாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க எதிர்காலம் எல்லாம் பிரகாசமா இருந்தது, மகிமையா இருந்தது, ஆசுவாதம், அநேக ஆசுவாதமா இருந்தாங்க, தேசத்துக்கு ஆசுவாதமா இருந்தாங்க. யோசேப்பு பசுத்தாவியை சந்தோஷப்படுத்துறான். பிதா குமார் பசுத்தாவியை அவன் ஜீவனுள்ள காரியங்களை தேவன் தனக்கு உலக நன்மை தீமை காரியத்தை பெற்றுறான். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷ்கினாலே பசுத்தாவியோட துக்கப்படுத்துற வாழ்க்கையே துக்கமா போடும், அசுத்தாவியா போடும் வாழ்க்கை. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பசுத்தாவியானவர். பிதா குமார் என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது, குமாரன் ஜீவனுடையவராக இருக்க அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவர இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்தா டெலிவரன்ஸ் தான். எல்லாவற்றையும் பசுத்தாய் தேவதூர்களாக உண்டு உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு வர பிரித்து வெற்றி மேல் வெற்றி, ஜெயத்தின் மேல் ஜெயம். பசுத்தாவியானவரே இந்த செய்தி கேட்ட ஒரு நீ அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்குங்க தாய். பிதாவாகி தேவன் இயேசு பசுத்தாவை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. இயேசு நண்பர் தேவன் தனக்கு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி பசுத்தாவியார் சந்தோஷப்படுத்தி பசுத்தாவினால் உண்டான சகல விடுதலை ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள இந்த சத்தியத்துக்காக ஒவ்வொரு நீ பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மாறணும், கிறிஸ்து சிந்தை ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு தயவாயும் மனவுருக்கமாயும் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கும்படி இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு ஆதாரம் முழுவதும் அசுத்தாவி பசுத்தாவி இறக்கி எல்லாருடைய பாவங்களை சாபங்களை மரணங்களை தட்டுகளை அப்படி இல்லாக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய கிறிஸ்து நல்ல மெச்சூர்டாக ஹீலிங் பவர், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வல்லமை, கிருபை, பரலோக ராஜ்யத்தின் வல்லமை இதெல்லாம் மெச்சூர்டாக வர விருத்தியாக பசுத்தாவினால் அந்த பிள்ளைகள் நிரப்பும்படி ஜெபிக்கிறது, செய்திக்க ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாக. இயேசு மத்திய மார்க் லூக்காவும் எங்கு சொல்லிது நானே நல்ல மேய்ப்பு ஜீவனே தேவநீதி இயேசு சாமட வாக்குத்தத்தை கொடுத்து எல்லாருக்கும் மனதிற்கும் தயவையும் மன்னிப்பை கொடுத்து எல்லாத்தையும் ஆவின்படி ஏற்றும்படி விடுதலை கூட சவட முடவன் திமிர்வாதக்கார லேகோட் பீசாது மரித்தோர் கூட உயிரோட எப்படி கதா அவ்வளோ பெரிய வல்லம் உயிர்த்தல் வல்லம் உனக்குள்ளே இருக்குது. நீ உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறீர். அந்த தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பாவனை பசுத்தாவே இருக்கேன், அநேக ஆசுவாதமாக இருக்கேன், உலகத்துக்கு ஒளியா இருக்கு, பூமிக்கு உப்பா இருக்க. இந்த செய்தி கேட்கிற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஜெயிப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜம்மிலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வாஸ் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலம் செய்திகள் கொடுக்கும். பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூபில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கிடைச்ச நாள் எப்படி போங்க போய் 100 எல்லா செய்திகள் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 27/6/2024 வேலூர் பகுதியில் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.